எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? மீண்டும் கர்த்தர் உங்களை பார்க்க செய்த கிருபைக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். நம்ம எடுக்கலாம் எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, நீர் ஆண்டவரே பேசுவீராக. கர்த்தாவே, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, பிதாவினுடைய சித்தத்தை செய்ய எங்களை நீர் அழைத்தீர். கர்த்தாவே, தெரிந்து கொண்டும் இருக்கிறீர் ராஜா. உம்முடைய ஆண்டவரே நீதியை நிறைவேற்றும்படியாக கர்த்தாவே, இதோ எங்களை ஆண்டவரே சப்பா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் வெளிப்படும் தேவன். அப்பா, உம்முடைய கிருபை ஆண்டவரே எவ்வளவு மகத்துவமானது, உம்முடைய மகிமை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்பதை இவர்கள் பார்க்கும்படியாக கர்த்தாவே, இவருடைய கண்களையும் இவருடைய செவிகளையும் இவருடைய இருதயங்களையும் கர்த்தர் திறந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஏதாகிலும் தேவனுக்கென்று உங்களுக்கென்று ஏதாகிலும் ஒரு விஷயத்தை ஆவியானவர் பேசுவார் என்று இவ்வளவு நேரம் ஆவியானவரோடு இடைப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவன் இந்த வசனத்தை எனக்கு உணர்த்தினார். நான் இந்த எனக்கு மட்டும்தான் உணர்த்தினார்ன்னு சொன்னா, அழகாக அவர் நின்று சொன்னாரு, சூசன் பர்சன், எப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்காக நீங்க ஜெபிக்கணும் அப்படின்னுட்டு. ஒருவரை தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய கிருபை அவர் மேல் இருக்கிறது என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப இங்க நாம படிச்ச வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோமா? இங்க என்ன சொல்லுறாரு எபேசியர், அந்த எபேசியருடைய அந்த பகுதியில பவுல் என்ன எழுதுறாருன்னு சொன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஈவுதான் இந்த கிருபை. இந்த இயேசுவினுடைய தேவனுடைய இந்த ஈவினால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். இயேசுவினுடைய ஈவினால தான் நான் அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டேன். தேவனுடைய அந்த ஈவினால தான் நான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த விசுவாசத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? நாம் சாதாரணமா நம்ம சொல்லி விடுறோம் இல்லையா? நான் விசுவசிக்கிறேன், இயேசுவை விசுவசிச்சேன், நான் கிறிஸ்தவள், நான் இயேசுவுடைய பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்காக நான் வாழ்கிறேன், நான் தினந்தோறும் நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் நான் கரெக்டா இருக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், காலையில நான் ஜெபம் பண்றேன், எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன். ஆனால் இந்த கிருபை எப்படி எனக்கு கிடைத்தது என்று தெரியாது. இந்த ரட்சிப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்று எனக்கு தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 காரியங்களை மட்டும் உங்களை நினைப்பூட்டி செல்லலாம் என்று ஒரு பிரசங்கமாக நான் இங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வரல, நான் ஆயத்தமாக இங்க வரல. 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே உங்களுக்கு ஒரு அழைப்பு, ஒரு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக. விசுவாசத்தினால, எந்த விசுவாசத்தினால அவர் ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கிறார்? எந்த விசுவாசத்தினால தேவன் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? 2 ஜனங்களை அவர் சொல்றாரு. ஒன்று புறஜாதி என்று அவர் சொல்றாரு, ஒன்று அவருடைய ஜனம் என்று அவர் சொல்லுகிறாரு. புறஜாதி யார், அவருடைய ஜனம் யார் என்று நம்ம தெரிந்து கொண்டாதான் எந்த விசுவாசத்தினால் நாம் அழைக்கப்பட்டோம் என்று நாம் நிச்சயித்திருக்கிறோம். நாம் நம்முடைய ஒரு நிச்சயமான ஒரு ஓட்டத்து நிமித்தமா தான் இந்த இடத்துல இருக்கிறோம். நிச்சயித்து ஓடுகிறோம் இல்லையா? என்ன நிச்சயித்து ஓடுகிறோம்? பரலோகம் எனக்கு கிடைக்கும் என்கிற நிச்சயத்தின் நிமித்தம் நம்ம ஓடுகிறோம் இல்லையா? நித்திய ஜீவன் கிடைக்கும் என்கிற நிச்சயம் இல்லை யாருக்கும். இருக்காமா? அழகா நீ பாடல்களை பாடி அழகா நீ நடத்தினாய். நானே நினைச்சேன், இவ்வளவு சிறு வயதிலே அழகா நீ நடத்துறியே அப்படின்னுட்டு. ஆவிக்குள்ள வாழ்க்கையில அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனோடு கூட இணைந்து அநேக ஊழியங்களுக்கு போன நாங்களே இந்த வயசுல இவ்வளவு அழகா நாங்க என்ன சொல்ல வர்ஷிப் நடத்தினதில்லை. ஆனா உனக்கு அழகாக தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை என்ன என்பதுதான், எந்த கிருபையினால உனக்கு இது கிடைத்தது? எதனால கிருபை பாராட்டினார்? ஏன் கிருபை பாராட்ட வேண்டும்? ஏன் அவர் உங்கள் மேல இரக்கம் பாராட்ட வேண்டும்? எதற்காக உங்களை ரட்சிக்க வேண்டும்? ஏன் விசுவாசத்தை அவர் துவக்க வேண்டும்? இது எல்லாம் இல்லை என்றால் நான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாதா? விசுவாசம் இல்லை என்றால் நான் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாதா?
அவருடைய கிருபை இல்லை என்றால் நான் ரட்சிப்பு அடைய முடியாதா? முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நீங்க ரட்சிப்பு அடைய முடியாது. ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், இங்க பாருங்க, அந்த அதிகாரத்தினுடைய எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப எப்படி நம்ம இருந்தோமா? செத்து போயிருந்தோமா? மரித்து என்று தானே அவர் சொல்றாரு. மரித்து என்று என்ன சொன்னார்? என்ன? செத்து போயிருந்தோம் என்று அர்த்தம். அப்ப செத்தவர்களாய் இருந்த அவருடைய கிருபையினால் ரட்சித்து அவருடைய விசுவாசத்தை கொண்டு நம்மளை அவர் நடத்துகிறார். அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? அந்த விசுவாசத்தையும் அந்த கிருபையும் மறந்து மறுபடியும் பாவம் செய்கிறவர்களாகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். ஹல்லேலூயா. நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? எப்படி ஆரம்பிச்சீங்களா? ஆவியில ஆரம்பிச்சீங்களா? செத்து போய் இருந்த ஒண்ணு ஒரு ஆவி உயிர்ப்பித்திருக்கிறது. அது எது? யாருடைய ஆவி தெரியுமா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய ஆவி உன்னை உயிர்ப்பித்திருக்கிறது. பவுல் எழுதுறார், கலாத்தியரை பார்த்து அவர் பவுல் கேட்கிறார், ஆவியினாலே நீ ஆரம்பம் பண்ணினா இல்ல, ஆவியில நீ உயிர்ப்பிக்கப்பட்ட இல்ல, ஆவியில நீ தொடங்கின இல்ல. எந்த ஆவியினால நீ தொடங்கப்பட்ட? ஏதேன் தோட்டத்திலே அவர் ஒரு மனிதனை உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவன் எப்படி ஜீவ ஆத்துமாவானான். அவனுக்குள்ள ஒரு ஆவி கொடுக்கப்பட்டது. அந்த ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்ட நீ மாம்சத்தினால நீ சாகுறாயே, மாம்சத்தினால நீ செத்து போகிறாயே, இது எப்படி என்று அவர் கேட்கிறாரு. நீங்கள் இத்தனை புத்தியினரோ? நீங்கள் இத்தனை மதிகேடு உள்ளவர்களா? உங்களுக்கு புத்தி எங்க போயிடுச்சு? பவுல் கேட்கிறார் கலாத்தியரை பார்த்து. இதேதான் எபேசியருக்கும் அவர் எழுதுகிறார். கிருபையினால நீ ரட்சிக்கப்பட்ட இல்ல, விசுவாசத்தை கொடுத்து உன்னை பெற்றெடுத்தார் இல்ல. எப்படி? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட ஜனங்கள் மீறுதல் நிமித்தம், பாவத்தின் மாம்சத்தினுடைய இச்சை நிமித்தம் அவன் பாவம் செய்த போது அவன் ஒருவரை அழைக்கிறார் விசுவாசத்தின் தந்தை என்று. அவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் சொல்லுகிறார், ஆபிரகாமனுடைய விசுவாசத்தின் நிமித்தம் ஆபிரகாமன் விசுவாசம் தந்தை என்று நீ சொல்லிக் கொள்ளுகிறாய் அல்லவோ, உன்னுடைய விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். ஆவியிலே ஆரம்பித்த நீ இப்ப மாம்சத்தில சாக போகிற. இந்த மாம்சம் மறுரூபமாக வேண்டும் என்றால் ஒரு கிருபை வேண்டும் உனக்கு. ஏனென்றால் அந்த பாவத்து நிமித்தம் நியாயப்பிரமாணம் எதற்கு உருவாகினது என்றால், ஆதாம் பாவம் செய்தபடியினாலே, அவன் இச்சித்தபடியினாலே, எல்லாவற்றையும் இச்சையினாலே அவன் பாவம் செய்து விட்டான். தன் மனைவி சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு மனைவியை பார்த்து நம்ம சொல்லும்போ, புருஷனுக்கு எதிர்த்து நீ பேசாதேன்னு, அது எப்படி அக்கா நான் பேசாம இருக்க முடியும்? என்னை பார்த்து கேட்கிறாங்க அவங்க, எப்படி அக்கா அதை பேசாம இருக்க முடியும்? எங்க அம்மாவும் எனக்கு நிறைய சொத்துக்களும் சுகங்களும் நிறைய ஆபரணங்களை போட்டு நிறைய உடைமைகளை கொடுத்து என்னை அனுப்பி இருக்கிறார் அவருக்கு துணையாக. எனக்கும் ஈக்குவல் இருக்கிறது, புருஷனை போல எனக்கும் ஈக்குவல் இருக்கிறது. எனக்கும் அவருக்கு ஏற்றவாறு என்னுடைய சுயமரியாதை எனக்கு இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறாள். அவள் நியாயத்துக்காக போராடுகிறாள். உண்மைதானே இல்லையே? உண்மைதானே? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவர் ஏன் என்ன அடிக்கிறார்? நான் என்ன தவறு செய்தேன்? எங்க ஆரம்பித்தது? நீ மீறுதல் செய்த போது நீ ஆரம்பித்தது. நீ ஒருவருடைய பேச்சுக்கு நீ கீழ்ப்பட்ட போது அங்கே ஆரம்பித்த இந்த மீறுதல் தான். கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க முடியும், எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும்படியாக ஆதாமை அவர் உருவாக்கினார். சகலவற்றை நீ ஆண்டுகொள் என்று சொல்லி மனைவியை ஒரு விலா எலும்பில் இருந்து அவர் எடுத்தார். ஒரே ஒரு விலா எலும்பில் இருந்து அவர் எடுத்தார். அந்த விலா எலும்பு
மனுஷியை அவனுக்கு துணையாக கொண்டு வந்து கொடுத்தார். அவள்கிட்ட பலன் இல்லை. அவர் சொல்றாரு அழகாய், உங்களுக்கு வேதன் சத்தியத்தின் மூலமாக அழகாக அவர் சொல்றாரு, அவள் பலஹீன பாண்டம் என்று சொல்லி, நீ உன் மனைவியில் மேல் அன்பு கூறு என்று சொல்லி. அவள் பலஹீன பாண்டம், அவளுக்கு நட்டெலும்பு இல்லை, வெறும் விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள், வெறும் விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். அவள் சுயமாய் சிந்திக்க முடியாது, அவள் சுயமாய் நடந்து கொள்ள முடியாது, அவள் சுயமாய் எதையும் செய்ய முடியாது. ஒரு புருஷனாலே மட்டும்தான் அவளை செயல்படுத்த முடியும். அந்த ரகசியங்கள் நாம் அறியாதபடியினால் பாவம் செய்கிறோம். நான் ஏன் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும்? புருஷனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறாருங்க. கிறிஸ்துவனுடைய கிருபையினால் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார். கிருபை இல்லை என்றால் ரட்சிப்பு உனக்கு வருமா? ஒரு நாளும் வராது. உன்னுடைய பாவத்தை மாம்சத்திலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மரித்தார், மீண்டும் அவர் ஆவியிலே உயிர் பெற்றார். ஏனென்றால் உன் ஆவியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்றார் பாருங்க, உன் அக்கிரமங்களின் நிமித்தம் மாம்சத்திலே நீ பாவத்து நிமித்தம் மரித்து போயிருந்தாய் என்று சொல்லி உன்னை உயிர்ப்பிக்க வேண்டாமா? பாவத்திலே மரித்த உன்னை உயிர்ப்பிக்க வேண்டாமா? எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? விசுவாசத்தினால் உன்னை அழைக்கிறார் அவர். நான் கிருபையா இருக்கிறேன், உங்க மேல கிருபையா இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் இல்லையா? அண்ணாவை அழைத்து அவர் ஒரு சூசன் பர்சன் என்று, அவர் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர். அவர் மூலமாக அவர் சுவிசேஷத்தை வெளியே கொண்டு வருகிறாரு. அவர் மூலமாக ஆண்டவர் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்பப்படுகிறது. ஆனா இன்றைக்கு எல்லாரும் அப்படிதான் நீங்கள் செய்கிறீர்களா? கிறிஸ்துவுக்கு நேராக ஆண்டவர் ஆத்துமாவை நடத்துகிறீர்களா? நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும் என்று ஆத்துமாவை கூப்பிடுகிறீர்களா? பரலோக ராஜ்யத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று நீ ஆத்துமாவை கூப்பிடுகிறாயா? இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்துக்காக தேடி வந்தார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதத்திற்காக வந்திருக்கிறீர்கள். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன் என்று சொல்லி அவர் ஆசீர்வாதம் என்றவர் சொன்னது நித்திய ஜீவனை குறித்து. ஒருவனும் கெட்டு போகாமல் இருக்க அவருடைய கிருபை, அவருடைய விசுவாசத்தை குறித்து. யாராகிலும் அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடி இருக்கிறீர்களா? அவருடைய ராஜ்யம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கிறிஸ்துவனுடைய அவர் சொல்றாரு, அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் தரேன், எல்லாம் தரேன், எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்றாரு. நீ சுதந்திரித்துக் கொள்ளலாண்டா. அதுதாங்க விசுவாசம், அதுதாங்க கிருபை. விசுவாசம் என்பது என்ன? ஒருவரை அழைக்கப்பட்டார், விசுவாசம். அவர் அழைக்கிறார் பாருங்க ஆபிரகாம. விசுவாசத்தோடு கூட அவன் வருகிறான். அவன் போகிற இடம் இன்னதென்று அவனுக்கு தெரியாது. அவனுடைய தேசத்துக்கு போ என்று, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்று அவர் சொல்லுகிறார். ஒரு கிருபையின் நிமித்தமாக உன்னை அழைத்திருக்கிறார். அவர் நினைச்சாரு அவருடைய ஜனங்களே அவர் கொண்டு போகலாம். புறஜாதியின் நிமித்தம் அவரை சொல்ற முன் குறிக்கப்பட்ட, முன்னதாகவே இவைகளை குறிக்கப்பட்டிருக்கிறது, முன்பாக குறிக்கப்பட்டு இருக்கிறது. நானும் நீயும் மாற்ற முடியாது, ஒரு நாளும் மாற்ற முடியாதுங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபித்து எல்லாம் மாற்றலாம் என்று. அவர் சொன்னார்னா அதை செய்து முடிப்பார். உங்களுக்காக ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது என்று அவர் சொன்னார், அதை செய்து முடித்தார். தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு என்று அனுப்பினார். அவர் சொன்னதை செய்வாருங்க. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆராதிச்சுட்டா பரலோக ராஜ்யம் போய்விட முடியும், அவருடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஒரு நாளும் முடியாதுங்க. இது தேவனுடைய ஈவா இருக்கிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்ட், அது நீ சரியான விதத்தில் நீ பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யம் நீ போக முடியாது என் மகளே, பரலோக ராஜ்யம் போக முடியாது என் மகனே. நீ ஒரு நாளும் அதை சுதந்திரிக்க முடியாது. அவர் சொல்றார் விசுவாசத்தை கொண்டு உன்னை ரட்சித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கு உன்னுடைய விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய விசுவாசம் செத்ததா இருக்கிறதா? விசுவாசம் கிரியையினாலே அது நாம் காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. கிரியை இல்லாதது என்ன அவர் சொல்றார்? விசுவாசம் செத்தது என்று சொல்றார் தானே, வசனம் இருக்கிறது தானே. கிரியை இல்லாதது என்னது? செத்த விசுவாசம். அப்ப நீ செத்த விசுவாசமா இருக்கிற நீ எப்படி உயிர்ப்பிக்கப்படுவ? கிரியை நடப்பியன்னு அவர் சொல்றாரு. நீ கிரியை நடப்பித்தால் தான். அவர் சொல்றாரு, ஈவாய் கொடுக்கப்பட்ட இந்த கிருபையை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள். அவர் கலாத்தியருக்கு அதான் எழுதுறாரு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்ட நீ எப்படி
மாம்சத்துல இப்படி மரித்து போயிருக்கிற, எப்படி நீ மாம்சத்துக்கு ஏற்றவளா இருப்ப? எப்படி ஒன்னால் இப்படி இருக்க முடிகிறது? அந்த கிரியை நடப்பிக்க வேண்டும். இந்த கிரியை நடப்பிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது அவருடைய அந்த ஈவு, கிருபையாய் நம்மளை பெற்றெடுத்தார் இல்லையா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே நான் ஆண்டவருக்கு பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்தா போது நான் ஆண்டவருடைய பிள்ளை. அபிஷேகம் பண்ண கையில பிடிக்கவே முடியாதுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவா எப்படி நீ என்ன பேசலாம்? ஒரு நாள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம தீமோத்தேயு அழகாக பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு நிரூபத்தை எழுதுறார் பாருங்க. 2வது நிரூபத்தை 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கலாம். தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. ஆனா இன்னைக்கு என்ன நம்ம பயப்படுறோம்? எப்படி பயப்படுறோம்? நம்ம திருமணம் ஆகும்போது நல்ல அழகா நம்ம கணவனுக்கும் மனைவி அந்த ஒரு பெண்ணனுடைய ஆணனுடைய கரத்தை பிடித்து அவங்க அழகாக அவங்க கொடுத்துட்டு ஒரு பைபிளை அதுக்கு மேல வேற வைக்கிறாங்க. எப்பேற்பட்ட நீதி பாருங்க. புருஷனுக்கு கையில பொன் கையை பிடிச்சு கொடுத்துட்டு ஒரு பைபிளையும் அதுக்கு மேல வச்சுட்டு சொல்றாங்க. அவங்க ஒரு உறுதிமொழி அங்க எடுக்கிறாங்க. துன்பத்திலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் மரணம் என்னை பிரிக்கும் மட்டும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்னு சொல்லி ஒரே மாசத்துல இவன் கூட என்னை வாழவே முடியாது, என்னை பிரிச்சு விடுங்க, டிவோர்ஸ் தான் என்று சொல்லி அம்மா வீட்டுக்கு எப்படி போய் நீ நிக்கிற? என்னுடைய கேள்வி இதுதான். நீ என்ன ஆவியை உடையவளா இருக்கிற? எந்த ஆவி உன்னை செயல்படுத்துகிறது? பயம் நிறைந்த ஆவி உன்னை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாரு, பயமுள்ள ஆவியை உனக்கு கொடுக்கல, பலமுள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன் என்று. ஒரே மாசத்துல நீ உறுதிமொழி எடுத்த இல்ல, அங்க ஒரு பிரமாணத்தை நீ ஏற்படுத்துகிற புருஷனோடு கூட எப்படி உன்னால் துண்டித்து விலகி போக முடியுது? நீ சொன்ன இல்ல, நான் சாவற வரைக்கும் சாவு, கிறிஸ்து என்னுடைய சரீரத்தில் இருந்த ஆவி அவர் கூப்பிடுற வரைக்கும், மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் உன்னை விட்டு நான் உன் கூடயே இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் உன் கூடயே இருக்கிறேன் என்று சொல்லி நீ உறுதிமொழி எடுத்துட்டு பிரிந்து போறியே, என்ன நியாயம்? இது எல்லார்ட்டையும் கேட்டா சொல்றாங்க, அக்கா ரொம்ப கஷ்டம் அவரோட வாழ்றது, தண்ணி அடிச்சுட்டு அடிப்பாரு பாருங்க, யார் இருப்பா, கொன்னு போடுவாரு, சம்பாதிச்சு வர ஒரு காசையும் என் கையில கொடுக்க மாட்டேன். நீ சூசன் பர்சன். ஏன் இந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு நாளாவது நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா? ஏன் அப்பா இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்தீங்க? கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அன்பாய் பேசினாரு, நிச்சயித்த போது தெரிந்து கொள்ளப்பட்ட போது, நான் உங்க பிள்ளைதான்ப்பா, எல்லாத்தையும் செய்வேன், உபத்திரம் வரும்போது நீ என்ன பண்ற? ஓடுற. அதுதான் அவர் தீமோத்தேயு சொல்றார். தீமோத்தேயுக்கு உன் பாட்டியை தெரிந்து கொண்டார். அங்க அவர் எழுதுறாரு பாருங்க. இதுக்கு முன்பாக உள்ள வசனத்தை நீங்க படிச்சுட்டீங்கன்னா அவருடைய முற்பிதாக்கள் செய்த விசுவாசம் தீமோத்தேயுடைய இடத்தில் கண்டேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அதனால நீ பயப்படாத. அதுக்கு கீழே அவர் எழுதுறார் பாருங்க, ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி என்று சொல்லி, நன்மை அனுபவிக்க கூப்பிடலங்க தீமோத்தேயுவ. முற்பிதாக்களுக்கிட்ட இருந்த விசுவாசம் உங்ககிட்ட நான் கண்டேன், என் கூட வா, நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு என்னோடு கூட நீ தீங்கு அனுபவி என்று சொல்றாரு. நீ ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாய் என்றால் அதை நீ ஒரு நாளும் நீ பிரியக்கூடாது. அந்த உடன்படிக்கையை நீ நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஒரு உடன்படிக்கைக்குள்ள உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தை கொண்டு உன்னை கழுகி பரிசுத்தப்படுத்தி நீ வா என்று அவர் கூப்பிடுறாரு பாருங்க. எப்படி அவர் ஆபிரகாமை அழைத்தாரோ, நீ வா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ.
அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று தெரியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட புருஷன் எப்படி என்று தெரியாது. அவர் எப்படி நடந்துப்பார் என்று தெரியாது. அவர் என்ன ஆவியினாலே அவர் நடத்தப்படுவான் என்று தெரியாது. அவன் எப்படி உன்னை போஷிப்பார் என்று தெரியாது. உனக்கு எப்படி பிள்ளை பாக்கியம் உருவாகும் என்று தெரியாதுங்க. ஒன்னும் தெரியாம ஒரு புருஷனோடு கூட நீ இறங்கி வருகிறாய். அதுதாங்க விசுவாசம். நீ விசுவாசத்தை கொண்டு கிரியையினால் அதை ஜெயிக்கணும். அவன் துன்மார்க்கனாய் இருந்தான் என்றால் நீ நன்மையினால் அதை வெல்லதான் கர்த்தர் சொல்றார். தீமையை நீ நன்மையினால் வென்றெடு என்று அவர் சொல்றாரு. ஆனா நீ தீமையை கண்டு பயந்து ஓடுனாய் என்றால் உன்னுடைய ஆவி எப்படிப்பட்டது? உன்னுடைய ஆவி எப்படிப்பட்டது? தீமையை பார்த்து நீ விலகி ஓடிக்கொண்டிருந்தாய் என்றால் உன்னுடைய ஆவி எப்படிப்பட்டது என்று அவர் கேட்கிறார். என்னோடு கூட தீங்கு அனுபவிக்கும்படியாக கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டவர்களாய் இதை நீங்க செய்யலைன்னா ஒரு நாளும் நித்திய ஜீவனை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அவர் கொடுத்த கிருபை, ஈவாய் கொடுத்த கிருபையை விட்டு விலகி போவீங்க, அதை இழந்து போவீங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஈவாய் கொடுத்தேன் கிருபை, விசுவாசத்து நிமித்தம் கொடுத்தேன். நீ கிறிஸ்து விசுவாசித்து வந்தாயா? இயேசுவை விசுவாசித்து வந்தாயா? உனக்கு நான் ஈவாய் கொடுத்தேன் கிருபை. உனக்கு ஒரு கிருபை, உனக்கு ஒரு நேரம் ஒரு கிருபையினால் அவர் இறங்கி இருக்கிறாரு. ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நீ பிரயோஜனப்படுத்தன்னு சொல்றாரு. உன் பிள்ளையனுடைய ஆத்துமாவை ரட்சித்துக்கொள், உன் புருஷனுடைய ஆத்துமாவை ரட்சித்துக்கொள், உன் ஆத்துமாவை ரட்சித்துக்கொள் என்று அவர் சொல்றாரு. நான் எப்படி நம்ம இருக்கிறோம்? அவர் கிருபையாய் கொடுத்த இந்த அபிஷேகத்தை, இந்த ஆத்துமாவை கிருபாய் ஒரு தடவை இறங்கி இருக்கிறாரு. உனக்கு ஒரு வாய்ப்பை நான் கொடுக்கிறேன், நீ வா ஏண்ட வந்து என்னுடைய கட்டளைகளை நீ ஆண்டவரப்பா, நீ என்னுடைய கட்டளைகளை நீ கை கொண்டு நீ பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நீ வா என்று சொல்லி நம்ம அப்பா நம்ம அதையெல்லாம் நம்ம செய்யாம நம்முடைய வாழ்க்கையை இப்படி வீணடித்து கொண்டு இருக்கிறோம் இல்லவா? எவ்வளவு ஆண்டு இது கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லையா? ஒரு பிரசங்கமாக உங்களிடத்துல நான் இதை பிரசங்கிக்கவில்லை. ஒரு சகோதரியா நான் சொல்றேன், உங்க ஒரு சகோதரியா நான் சொல்றேன். நான் எப்படி என்னுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போனா நான் வேதனையோடு கூட நான் நிற்பேனோ, அப்படியே என்னுடைய மகன் எப்படி நஷ்டப்பட்டு போனால் நான் திறப்புல எப்படி நிற்பேன்? என் மகன் எனக்கு முன்பாக மரித்து போனால் ஐயோ இந்த ஆத்துமா பரலோக ராஜ்யத்துக்கு போகாத என்று எப்படி நான் வேதனைப்படுகிறேனோ, என் மகனுக்காக, என் கணவனுக்காக, என் தாய்க்காக நான் எப்படி நான் கண்ணீர் விடுகிறேனோ அப்படிதான் நான் உங்களை பார்த்து சொல்றேன். சகோதரிகளே, சகோதரன்மாரே, கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிற ஒரு கிருபையினால் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த கிருபை என்றைக்கும் இருக்காது. உன்னை பற்றி எடுபடுகிற ஒரு நாள் வருகிறது. அந்த நாளுக்கு முன்பாகவே இந்த கிருபையாய் கொடுத்த ஈவை விசுவாசத்தினால் நீ அதை காத்துக்கொள். விசுவாசம் கிரியையினால்தான் காணப்படும். கிரியை இல்லாத உன்னுடைய வாழ்க்கை செத்ததா இருக்கிறது. அவர் சொல்றார், மாம்சத்திலே நீ எப்படி செய்கிறாய், எப்படி உன்னுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு அது மாம்சத்திற்காக நீ அதை விட்டு விடுகிறாயே, இந்த மாம்சத்திற்காக அந்த ஆவியை நீ இழந்து போகிறாயே. அவர் சொல்றாரு, என் நிமித்தம் அதை நீ ரட்சித்துக் கொள்வாய் என்றால் அதை நீ அடைவாய் என்று அவர் சொல்றாரு. நீ உன்னுடைய ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ளணும்னு நினைச்சேன்னா அதை இழந்துருவேன். அவர் நிமித்தம் நீ அதை செஞ்சேன்னா அவர் உன்னை காத்துக் கொள்வார் என்று அவர் சொல்றாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோட கூட சொல்றது, அவர் கிருபையாய் அவர் உங்களுக்கு இறங்கின இந்த ஈவு, இந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள் கிரியையினாலே என்று சொல்லி அதான் கலாத்தியருக்கு அவர் எழுதினாரு. உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பேசுகிறது, என்னை இப்படி சொல்றாங்க, இவ்வளவு தூரம் ஜெபம் பண்றாங்களே, வெறும் ஜெபத்தினால மட்டும் ஜெபந்தான் ஜெயம் என்று நான் சொல்லுகிறேன். இல்லை. ஆனா உங்களுடைய கிருபை, உங்களுக்கு கிருபையா கொடுத்திருக்கிற இந்த ஈவு கிரியையினால நீங்க வெளியே காட்டுங்க என்று அவர் சொல்றாரு. தயவு, அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், இவையெல்லாம் நீடிய பொறுமை, இவை எல்லாவற்றையும் கொண்டு கிரியையில நடப்பீங்க. உங்க மாமியார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களா, கிரியையில காண்பீங்க. உங்களுக்கு உற்றார எழும்புகிறார்களா, கிரியையில காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. இந்த வசனங்களினால் ஆண்டவர் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் கர்த்தாவே ஆண்டவரே இவர்களோடு கூட ஆண்டவரே பேசினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. தயவு கூர்ந்து உம்முடைய கிருபையினால தேவன் அப்பா இவர்களுக்கு ஆண்டவரே சப்பா ஆண்டவரை பெற்றெடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினாலே பெற்றெடுத்தீர் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய ஆத்துமாக்கள் நஷ்டமடையாதபடிக்கு, மாம்சத்துக்கேற்ற கிரியை செய்யாதபடிக்கு, ஆவிக்கேற்ற கிரியை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக.
எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கொருவர் கேரெடுத்துக் கொண்டு இயேசு நாம ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.